திருச்சி மாவட்டத்தில் உள்ள 224 அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் என்று 2000க்கும் மேற்பட்ட பள்ளிகள் கோடை விடுமுறை தற்போது இன்று துவக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட இதை கல்வி புத்தாண்டு என்று சொல்லலாம். இப்படி ஒரு கொண்டாட்டமான ஒரு நிகழ்வில் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காட்சி. நாம் நின்று கொண்டிருப்பது திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதியில் உள்ள கம்பரசம்பேட்டை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. இந்த பள்ளியில் 43 மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். இந்த பள்ளியில் இன்று ஒரு சிறப்பு வசதியாக இன்று சேர்கின்ற மாணவர்களுக்கு இன்றே ஆதார் அட்டை வழங்குகின்ற ஒரு முகாமானது ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த முகாமை தான் தற்போது அந்தநல்லூர் ஊராட்சி ஒன்றிய தலைவர் துரைராஜ் அவர்கள் துவக்கி வைத்திருக்கிறார்கள். மேலும் பல்வேறு பெற்றோர் ஆசிரியர் கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளும் இங்கு இருக்கிறார்கள். இந்த பள்ளி குழந்தைகள் இன்று வருகின்ற இந்த பள்ளி குழந்தைகள் மிக உற்சாகமாக ஆதார் பதிவுகளை செய்யக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த பள்ளியை பொறுத்தவரை ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம் இருக்கிறது. மிகவும் பின்தங்கிய இந்த பகுதி கம்பரசம்பேட்டை காலனி என்று சொல்வார்கள். இந்த பகுதியில் ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் என்று ஆரம்பித்து முழுவதும் குளிரூட்டப்பட்ட இந்த வகுப்பறையில் இந்த மாணவர்கள் வெகு சொற்பமாக இருந்த மாணவர்கள் எண்ணிக்கையை தற்போது 43 என்ற அளவில் உயர்த்தியிருக்கிறார்கள். இன்னும் அதிக அளவு மாணவர்கள் சேருவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஸ்மார்ட் கிளாஸ் மற்றும் குளிரூட்டப்பட்ட இந்த அறை ஒரு மிக வித்தியாசமாக ஒரு அனுபவத்தை இந்த மாணவர்களுக்கு கொடுக்க போவது என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. இந்த பகுதியை சேர்ந்த அந்தனூர் வட்டார வளர்ச்சி அந்த அதிகாரி நம்ம மருதநாயம் அவர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம். இன்றைக்கு கல்வி புத்தாண்டு துவங்குது, அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு என்ன மாதிரியான சிறப்பு அம்சங்கள்லாம் செய்ய போறீங்க? இப்ப நம்ம இந்த ஸ்கூல்ல என்ன பண்ணிருக்கோம்? அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக இந்த பள்ளியினுடைய மாணவர் எண்ணிக்கை 30 மாணவர்கள் இருந்தாங்க. கடந்த ஆண்டு 40 கடந்தாங்க. இந்த ஆண்டு 50 கடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பள்ளியை ஒரு தனியார் பள்ளியை விட கூடுதலாக அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டு அரசானது காலை உணவு வழங்கி வருகின்றது. இன்று அந்த ஆதார் எடுப்பதற்கு கூட பெற்றோர்கள் அலையக்கூடாது என்பதற்காக இன்று நம்முடைய அந்தநல்லூர் ஒன்றிய பெருந்தலை அவர்களால் இங்கே ஆதார் முகாம் தொடங்கி வைக்கப்படுகின்றது. ஒன்றிய குழுவினுடைய உறுப்பினர் வந்திருக்காங்க, மற்ற ஆசிரியர்கள் வந்திருக்காங்க. இன்று சேர்கின்ற மாணவர்களுக்கு புத்தாடை வழங்கி அவர்களுக்கு தேவையான புத்தகம் அனைத்து வழங்கப்படுகிறது. அனைத்து மாணவர்களையும் வெளியே நிற்கிறாங்க, வரிசையாக நிற்கிறாங்க. அவங்களாம் நம்ம பூங்கத்து கொடுத்து வரவேற்க போகிறோம். இன்றைக்கு பள்ளிக்கு வருகின்ற மாணவர்களுக்கு அனைத்து மாணவர்களுக்கும் அனைத்து அரசு நலத்திட்டங்களும் இன்றே வழங்கப்பட்டு இன்றே பதிவு செய்யப்படுகிறது. தமிழக அரசானது அரசு பள்ளிகளை ஒரு உயர்ந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக இந்த கம்பரசம்பேட்டை காலனி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி என்பது திருச்சி மாவட்டத்தில் முதல் முறையாக ஒரு மிகச்சிறந்த பள்ளியாக கம்பரசம்பேட்டை காலனி பள்ளி இல்லை, இது கம்பரசம்பேட்டை ஏசி பள்ளி என அழைக்கப்பட உள்ளது. எனவே இது மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு. இந்த குழந்தைகள் எதிர்காலத்தில் உயர்வதற்கான நல்ல முயற்சிகளை எடுத்து வருகின்றோம். இப்ப இந்த பள்ளியானது இந்த தலைமை ஆசிரியர் அருகில் இருக்காங்க. இந்த பள்ளி ஏற்கனவே கடந்த ஆண்டெல்லாம் எந்த அளவுக்கு மாணவர் எண்ணிக்கை இருந்துச்சு? இந்த மாணவர் எண்ணிக்கை கூட்டுறதுக்கான என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அனைவருக்கும் வணக்கம். இந்த பள்ளியிலே கடந்த ஆண்டு முன்பு நான் வருவதற்கு முன்பாக 30 மாணவர்கள் இருந்தார்கள். கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு பிறகு 43 மாணவர்கள் உயர்வதற்காக நாங்கள் கையெழுத்து பயிற்சி, சிலம்பம், கராத்தே, யோகா மற்றும் நல்லொழுக்கம் இன்னும் பலவேறுமான பயிற்சிகள் எல்லாம் வழங்கி இன்று 43 மாணவர்கள் இந்த சுற்று வட்டாரத்திலே எங்கள் பள்ளி தான் குளிரூட்டப்பட்ட பள்ளி என்பது பெருமைப்படும் அளவிற்கும் இன்று இந்த மாணவர்கள் இன்னும் சேருவதற்காக வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இன்னும் இந்த பள்ளியானது தமிழக அரசின் நலத்திட்டங்கள் அனைத்தையும் கொண்டு சேர்த்து ஐயா அவர்களின் பேரும் புகழும் அடையும் வகையில் ஏழை மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இந்த பள்ளியானது சிறந்து விளங்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பகுதி என்பது ஒரு பின்தங்கிய பகுதியாக இருந்தாலும் இந்த மாணவர்களை உயர்த்தக்கூடிய இந்த முயற்சி என்பது பாராட்டத்தக்கதாகவே இருக்கிறது. நம்ம அருகில் இன்னொரு ஆசிரியர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். இந்த பகுதி மாணவர்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆர்வம் சேர்றாங்க, எப்படி உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, குறிப்பா பெற்றோர் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, அதை பற்றி சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அந்தநல்லூர் ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கம்பரசம்பேட்டை காலனி அப்படின்னு சொல்லிக்கிறது நாங்க ரொம்ப பெருமையா நினைக்கிறோம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் எங்க பள்ளிக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து தராங்க. நாங்க இது பள்ளிக்கூடம் அப்படிங்கறத விட எங்களோட வீடுங்கிற மாதிரி நாங்க பாவிக்கிறோம். அதனால இங்க இருக்க பேரண்ட்ஸ் எல்லாருமே என்னுடைய உறவினர்களா நாங்க பாவிக்கிறோம். நாங்க 2 பேருமே பள்ளிக்கூடத்துக்கு அருகாமையில இருக்கோம். அதனால இந்த குழந்தைங்க எல்லாரும் எங்களை உறவினரா நினைச்சு இங்க கொண்டு சேர்த்துறாங்க. பள்ளி வயது குழந்தைகள் அனைவருமே சேர்க்கப்பட்டு விட்டாங்க. இங்க 5 வயது நிரம்பிய அனைத்து குழந்தைகளும் ஆர்வத்தோட இங்க வந்திருக்காங்க. நாங்க கடந்த மே மாதத்துக்கு முன்னாடியே நாங்க ஏப்ரல் மாதமே இவங்களை எல்லாம் நாங்க அட்மிஷன் போட்டோம். அது எப்படின்னா ஒரு மண்டபத்துல ஃபங்க்ஷன் வச்சு இவங்க எல்லாருக்கும் பூமாலை அணிவித்து எங்க வட்டார கல்வி அலுவலர் ஐயா அவர்கள் இவர்கள் எல்லாம் கௌரவித்து ரொம்ப சிறப்பா இவங்களை எல்லாம் நாங்க அட்மிஷன் பண்ணணும். இது மற்ற பள்ளிகளுக்கு முன்னுதாரணமா இருக்கணுங்கிறதுக்காக நாங்க செய்த செயல்கள் பெற்றோர்களை ரொம்ப கவர்ந்திருக்கு. ஆங்கில வழி கல்வி இன்னைக்கு தொய்வடைகிற அளவுக்கு நாங்க அரசு பள்ளியில நாங்க எல்லா சாதனைகளையும் செஞ்சுட்டு இருக்கோம். எங்க பசங்க
பசங்க வந்து படிப்பு மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸு, செஸ்ஸு, இன்டோர் அவுட்டோர் எல்லா கேம்ஸ்லையுமே நல்லா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நாங்கள் இன்னும் இந்த பள்ளியை பார்த்தீங்கன்னா ஹைஸ்கூல் லெவலுக்கு கொண்டு போகணும்னு நானும் என் தலைமை ஆசிரியர் மற்றும் எங்கள் வட்டார கல்வி அலுவலர் பெருமுயற்சி எடுத்து வரோம். மாணவர்களுக்கு கல்வியோட எல்லாமே நாங்கள் சொல்லி தந்துட்டு இருக்கோம். அதுதான் எங்கள் பள்ளியினோட சிறப்பு. இதே மாதிரி நம்ம அருகில் ஒரு பெற்றோர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். ஆமாம், இப்போ பொதுவாகவே வந்து இப்போ வந்து நிறைய பெற்றோர்கள் இந்த பக்கத்தில் இருக்காங்க. சும்மா அவங்க வாங்க, அப்படி வாங்க. பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பொதுவாகவே வந்து தனியார் பள்ளிகளில் வந்து சேர்க்க தான் வந்து ஆசைப்படுவாங்க. இந்த வகையில் வந்து இங்கே ஸ்கூலில் ஏன் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறது கேட்போம். ஆமாம், பொதுவாக தனியார் பள்ளி தான் பள்ளியில் சேர்க்கணும்னு ஆசைப்படுவீங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துருக்கீங்க, எந்த நம்பிக்கையை சேர்த்துருக்கீங்க? இங்கே டீச்சர் சார்லாம் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க, நல்லா சொல்லி கொடுக்குறாங்க சார். அதனால வேற என்ன மாதிரிலாம் இங்கே பிள்ளைங்களுக்கு வந்து பாடமாக சொல்லி தராங்க, ஸ்போர்ட்ஸ் சொல்லி தராங்க, அந்த மாதிரி? இங்கே டான்ஸ் கிளாஸ் நடக்குதுங்க சார். நிறைய கோச்சிங் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க சார். அதனால அந்த நம்பிக்கையில் நாங்கள் சேர்த்துருக்கோம் சார். எங்கள் குழந்தைங்கலாம் நல்லாவும் படிக்கிறாங்க சார். எந்த இதுவும் இல்லாமல் பயம் இல்லாமல் ஸ்கூலுக்கு அனுப்பி விடலாங்க சார். இப்போ ஒரு பெற்றோர் சொன்னதை கேட்போம். இந்த அரசு பள்ளியில் படித்தாலும் கூட மாணவர்கள் தனியார் பள்ளியில் படிக்கின்ற அளவிற்கு இணையாக அவர்கள் நன்றாக கல்வி பயிலாகவும் மேலும் அவர்களுடைய மற்ற திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்காக டான்ஸ், சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் இங்கு வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார்கள். இதை தவிர இன்று திருச்சி மாவட்டத்தில் உள்ள 2 கல்வி மாவட்டங்கள், திருச்சி, லால்குடி ஆகிய கல்வி மாவட்டங்களில் இன்று அனைத்து பள்ளிகளும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் என்று இந்த பள்ளிகளானது துவக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பள்ளிகள் துவக்கம் என்பது வெகு கோலாகலமாக நடந்து வருகிறது. கிட்டத்தட்ட இந்த கல்வி புத்தாண்டு ஆனது துவக்கப்பட்டிருப்பது வெகு உற்சாகமாக மாணவர்கள் காலையிலிருந்து வகுப்புக்கு வருகின்ற காட்சிகளை தான் நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை தவிர மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக ஏற்கனவே அரசு பள்ளிகளுக்கு மட்டுமே வழங்கப்பட்ட காலை உணவு திட்டமானது தற்போது விரிவுபடுத்தப்பட்டு ஊரக பகுதியில் உள்ள பள்ளிகளுக்கும், அதாவது ஊரக பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இந்த கல்வி புத்தாண்டிலிருந்து உணவு வழங்க திட்டமிடப்பட்டது. அதன்படி இன்று காலை அனைவரும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டமானது விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இதை தவிர ஜூன் 3 மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி அனைத்து மாணவர்கள், அதாவது காலை உணவு சாப்பிடும் அனைத்து மாணவர்களுக்கும் சர்க்கரை பொங்கல் வழங்கப்பட்டது. எனவே இனிப்பாக இந்த கல்வி புத்தாண்டான துவங்கியிருக்கிறது என்று சொல்லலாம். என் பெயர் அர்ஷிதா. 2வது போறேன். என் ஸ்கூலுக்கு நான் சந்தோஷமா வந்திருக்கேன். என் ஸ்கூல் பேரு கம்பரசமட்டை காலனி. லீவ்ல வீட்ல உட்காந்து படிப்போம். ஜாலியா இருக்கு. நல்லா படிப்பேன். என் பெயர் ரோஷன். நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் சார் நல்லா சொல்லித்தருவாங்க, டீச்சர் சொல்லித்தராங்க, ஸ்வேதாக்கா சொல்லித்தருவாங்க. நான் தப்பு பண்ணா டீச்சர் அடிக்கவே மாட்டாங்க. டீச்சர் வந்து ஸ்கூலுக்கு லேட்டாக இருந்தால் திட்ட மாட்டாங்க. தேங்க்யூ. ஜாலியாக இருக்கு. ஸ்கூல்லையா செஸ் விளாண்டுட்டு இருந்தேன், கராத்தே செஞ்சு பார்த்தேன், அவ்வளோதான். ஜாலியா இருக்கு. ஸ்கூல்ல இங்கயா உட்காந்து ஃப்ரெண்ட்ஸு கூட பேசிட்டு இருப்பேன், பாத்ரூம் போவேன், சாப்பிடுவேன். கொடுத்துட்டாங்க. திருச்சியிலிருந்து நியூஸ் 18 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கோவிந்தராஜுடன் விஜயகோபால்.